இந்த டிடிஎம் மதர் போர்டில் ரன்னிங் கம்ப்ளைண்ட் இருந்தா 710 ஐசியையும் செக் பண்ணணும். இந்த 710 ஐசியில செகண்ட் பின் கிரவுண்ட் பாயிண்ட், 7th பின் பவர் சப்ளை பாயிண்ட். மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ராப செகண்ட் பாயிண்ட்லயும் பாசிட்டிவ் பாயிண்ட 7th பாயிண்ட்லயும் வச்சு பார்த்தோம்னா பவர் சப்ளை 3.5 வோல்ட்ல இருந்து 5.5 வோல்ட் வரைக்கும் வரலாம். அப்படி 3.5 வோல்ட்ல இருந்து கம்மியா வந்துச்சுன்னா அது பவர் சப்ளை ப்ராப்ளம்னால தான் அந்த ரன்னிங் கம்ப்ளைண்ட் வருதுன்னு அர்த்தம். பவர் சப்ளை கரெக்டா இருந்து ரன்னிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த 710 ஐசியை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த போர்டில் 710 ஐசியில 7th பின்ல ப்ராப வச்சா 5.4 வோல்ட் வருது. ஸோ இன்புட் சப்ளை கரெக்டா இருக்கு. அப்போ இந்த ரன்னிங் கம்ப்ளைண்ட் இந்த 710 ஐசினால இருக்கலாம். ஸோ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்றது நான் இப்போ இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 710 ஐசியோட ஃபங்க்ஷன் என்னன்னா, லோட் செல்ல இருக்க இந்த ஒயிட் அண்ட் கிரீன் வயர்ல இருந்து கிடைக்கிற அனலாக் சிக்னல்ஸை R32 R33 100 ohm ரெசிஸ்டர் வழியா இந்த 710 ஐசிக்கு அனலாக் சிக்னல் கிடைக்கும். இந்த அனலாக் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல் தான் கன்வெர்ட் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலுக்கு அனுப்புறது தான் இதோட வேலை. ஸோ இது இந்த 710 ஐசியில ஃபால்ட் எதுவும் இருந்ததுன்னா போர்டு ரன்னிங் ப்ராப்ளம் வரலாம். இதை எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த 710 ஐசிய ஒரு கட்டரால கட் பண்ணி தான் எடுக்க போறேன். இதை டீசால்டரிங் பண்ணி எடுக்க முடியாது, அதனால கட் பண்ணி எடுக்கிறேன். வேற பக்கத்துல உள்ள காம்பனன்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததும் அதுல ஐசிக்கான பாயிண்ட்ஸ்ல அதோட லெக்ஸ் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணணும் நம்ம. அதனால போர்டை ஹோல்டர்ல வைக்கிறேன், ஹோல்டர்ல போட்டு டைட் பண்றேன். சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி சூடா அயனை ஒரு பக்கம் வைக்கும்போது லெட் உருகி வரும்போது இந்த பக்கமா ட்வீசர் வழியா அந்த லெக்ஸை லூஸ் ஆகும்போது பிடிச்சி எடுத்துடுவேன். இப்படிதான் அந்த லெக்ஸை ரிமூவ் பண்றேன். இப்போ லெக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. திரும்பியும் சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்ல ஹோல் வரணும். அதனால ஒரு பக்கம் அயனை வச்சு இன்னொரு பக்கம் சால்டரிங் பம்ப்னால அந்த லெட்டை சக் பண்ணி எடுத்தோம்னா அங்கே ஹோல்ஸ் வந்துடும். இப்போ போர்டை எடுத்து கிளீன் பண்றேன். ரெண்டு விதமா 710 ஐசி போடலாம். ஒன்று ஐசி பேஸ் போட்டு அப்புறம் அது மேல ஐசி போடலாம். இல்லைன்னா டைரக்டா அந்த ஐசியை போர்டில் போட்டு சால்டரிங்கும் பண்ணலாம். நான் இப்போ ஐசி பேஸ் தான் சால்டரிங் பண்ண போறேன். ஐசி பேஸ் எடுத்தேன். அது கரெக்டா அந்த போர்டில் அதோட பொசிஷன்ல வைக்கணும். அதுல மார்க் இருக்கும், அந்த மார்க் போர்ட்லயும் இருக்கிற அதே மார்க் பக்கம் தான் வச்சு அதை சால்டரிங் பண்றேன்.
இப்போ ஐசியை ஒன்று எடுத்து அந்த ஐசி பேஸ்ல போட போறேன். லெக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சு போடணும். இப்படிதான் இந்த 710 ஐசியை ரீப்ளேஸ் பண்ணணும்.